சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா சென்ட் தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு. ரெண்டரை சாமி இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுவோமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? அது ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா. நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு. நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி. அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். படாத பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளிச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா? சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாதா? నేను என்ன நினைச்சே நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు ஐயோ సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్క వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా ఏం జరుగుతుందో దొంగమటాయి కర్రా. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு பாவுன்னாரு.
மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? சிஸ்டி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய், லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? அடுத்து என்னையா உங்க வழக்கம்? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? கூத்துருக்கு பெரிய ஆயிடுச்சு. நக்க போற நாயாட்டா. டேய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற? என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? டேய், சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவருங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? டேய், டேய், பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். டேய், டேய், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான். ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர்றேன் முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். டேய் வாங்க. என்னண்ணே? எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானே? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய், டேய் நம்மாளே. அடடே வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை. ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். அந்த நிலம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா. என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது? டேய் படங்க. டேய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கு கரப்பம்பள. டேய் அங்க துப்பு, அங்க துப்பு.
ஏனியா இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா నేను తీసుకోలేదు సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பேடெல்லாம் வலிக்குது. నువ్వు పొండి, నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ், நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறைய கையாடல் பண்ணிடாத. பாடுவா. ஏன் கை கால்லாம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் ஏன் பயம்? நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இந்த பாத்திரம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் என்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனராக்க போறீங்களா? ஆமா. ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே சரிங்க. என்ன சார், புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பு அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். சாத்தனை காணோம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சுடா. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தம் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர்ற? சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளி. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை சாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா, கரசின் இருக்குல்ல? இல்லடா,
தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்பை பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய் அதாவே நெருப்பு டேய், வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. பொற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போதும். ஆ ஆ ஆ. அப்பா கடவுள் வைக்க மாதிரி முழுகுறான். மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஆ. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான் கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய் ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மனை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா உன்ன மாதிரி தான் இருப்பாரு, ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? பேய் பூதம் போயா? எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? என்ன விட்டுரு. பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பாடி. என்னடா அது, பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்காரனுக்கு பைத்தியமா இல்ல வந்தவனுக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. டங் டங் டகானா. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கட பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குறேன்? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம், உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை
நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்க அப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, ஆ? மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? ஏய், இங்க பாரு புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. தாத்தையா ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும், முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்ரா மட்டும் இருந்தா. ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா, சாத்தா எங்கட ஆளை காணா. இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன், அதை தயார் பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள, உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய், அங்க பாருங்கடா. டேய், இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள திருட புந்துட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ? டேய், பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வாங்கடா. டேய், 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? நானேதான். என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், வந்திருக்கிறது. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய், நீ பிடிக்கிறியா? டேய், சும்மாடா. யாரோ ஒருத்தன் பிடிக்கிறானே. டேய், நீ போடா. டேய், ஜாகிரதையா பிடியா. அடி கொன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய், எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய், திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடித்தானே வந்தீங்க? ஐயோ, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல, காலும் ஓடல. இருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். டேய், வந்திருக்கிறது வந்திருக்கிறது. டேய், என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நான் போய் பிடிச்சிட்டு வரேன். டேய், நீயா? பிடிங்கடா, பிடிங்கடா. டேய், ஏய், யாரும்மா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கனே. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தங்கணும், அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க. டேய், வந்திருக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது அது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய், சும்மாடா. நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்டு ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய், சும்மா இருடா. எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா. எனக்கு ஆட்சேபனே இல்ல சித்ரா. டேய், மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய், இந்த பொண்ணு தான்
என் பெர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய், எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய் யாருக்கு பொருத்தம்னா காலையில பாப்பான். வாங்கடா விளக்கணைங்கடா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா.